இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 2008ல ஆராய்ச்சி செஞ்சு முடி நல்லா கருகருன்னு வளரும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் தான். அதோட லைவ் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வீடியோல நான் கொடுக்குறேன். 2008ல எலிகளை வச்சு பரிசோதனை செஞ்சிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் எலிகளுக்கு இந்த ஆயிலையும் இன்னொரு குரூப் ஆஃப் எலிகளுக்கு மினாக்சில் அப்படிங்கிற ஒரு பொருளையும் பயன்படுத்தி இருக்காங்க. நல்லா உடம்ப ஷேவ் பண்ணிட்டு 2 குரூப்புக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற ஹேர் ஆயில் பயன்படுத்தின எலிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஹேர் வந்து growth ஆயிருக்கு அந்த மினாக்சில் பயன்படுத்தின எலிகளை விட. இந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா பேட்மெட் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வந்து நம்ம நிரூபிக்கப்பட்ட ஒரு ஹேர் ஆயில். வாங்க அந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேங்க. இந்த கருஞ்சீரகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இருக்குதுங்க. இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி இந்த ஹேர் ஆயில நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் growth வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். நல்லா அடர்த்தியா வளரும், முடி கருகருன்னு வளருங்க. இந்த ஹேர் ஆயிலுக்கு நம்ம 2 பொருள் தான் சேர்க்க போறோம் பாருங்க. அதுல இது வந்து ஒண்ணு. இந்த ஹேர் ஆயில வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது நம்மளுடைய இளநரைகள் கூட நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. இப்ப இத வந்து நம்ம 1-2 நசுக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கூட போட்டு நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த ஆர்டிகிளை பத்தி டாக்டர் கார்த்திகேயன் அவருடைய பதிவுல வந்து சொல்லியிருந்தாருங்க. அந்த பதிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 2008ல நிரூபிக்கப்பட்ட ஒரு ஹேர் ஆயில். அதாவது முடி நல்ல கருகருன்னு அடர்த்தியா வளரும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப பாருங்க 1-2 நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. அந்த நிரூபிக்கப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணிங்க. உங்ககிட்ட கரிசலாங்கண்ணி இலையா கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பொடியா இருந்தாலுமே பரவாயில்ல. ஆனா கரிசலாங்கண்ணி இலையில நம்மளுடைய ஹேர் ஆயில நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கருகருன்னு அடர்த்தியா வளரும். இததான் வந்து எலிகளுக்கு இந்த கரிசலாங்கண்ணி இலையோட சாரதான் எலிகளுக்கு வந்து பயன்படுத்தி அதுல வந்து ஆராய்ச்சி செஞ்சு ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மினாக்சில் அப்படிங்கிற ஒரு பொருளை விட இந்த கரிசலாங்கண்ணில செய்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுத்துச்சு அப்படின்னு அந்த ஆர்டிகல்ல குறிப்பிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளுடைய இந்தியர்கள் தான் வந்து இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறாங்க. இப்போ இதுல வந்து நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கருஞ்சீரகம் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா, இது வந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நான் இப்ப போட்டிருக்கிற அளவு பாத்தீங்க அப்படின்னா 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கான அளவு தான் இந்த அளவு. நீங்க 1/2 லிட்டர் காய்ச்சணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. 1 லிட்டர் காய்ச்சணும் அப்படின்னா அதை விட டபுள் ஆக்கி நீங்க எந்த அளவுக்கு ஆயில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொருளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இந்த 2 பொருளை வச்சுதான் நம்ம இப்ப வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க அந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ரொம்பவே சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹேர் ஆயில இரும்பு கடாயில தான் கண்டிப்பா பண்ணணும். இப்ப நம்ம எடுத்த 2 பொருட்களையுமே இதுல சேர்த்திடலாம். இதை வந்து நம்ம ரொம்ப வந்து கருகரு அப்படின்னு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா லைட்டா வந்து சூடு பண்ணிக்கணுங்க. அப்படியே எண்ணெயில போடுறதை விட இந்த மாதிரி லைட்டா சூடு பண்ணிக்கிட்டு செய்யும் போது அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும். பாத்தீங்கன்னா இதை லைட்டா சூடு பண்ணிக்கலாம். சும்மா தொட்டு பார்த்தா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அந்த அளவு இருந்தா போதும். இந்த மாதிரி பரப்பி விட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்லாவே சூடாயிரும். இப்ப நான் இதுல வந்து 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்க பொடி எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம 4 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்திருக்கோம். அதே நீங்க வந்து பச்சையாவே உங்களுக்கு அதாவது கீரையாவே கரிசலாங்கண்ணி கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே நல்லதுங்க. அதை வந்து நீங்க 1 பிடி அளவு எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு 1 பிடி அளவு எடுத்துக்கோங்க. நீங்க 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க 2 பிடி அளவு எடுத்துக்கணும். கருஞ்சீரகத்தை வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டரா இருந்தா 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதான் வந்து ப்ரொபோர்ஷன். நீங்க வந்து ரொம்ப வந்து ஆயில ஊத்திட்டு இந்த பொருட்களை கம்மியா போட்டீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. இப்ப பாருங்க லைட்டா சூடு பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆயில ஊத்தணும். எவ்வளவு கருகருன்னு வந்துருச்சு பாருங்க எண்ணெய். இதுல முக்கியமாக நம்ம எந்த ஸ்டேஜ்ல இந்த எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சி எடுக்க போறோம் அப்படின்றதாங்க. நீங்க இந்த எண்ணெய் ரொம்ப கொதிக்க விட்டாலுமே அதோட பலன் நம்மளுக்கு முழுசா கிடைக்காது. அதே மாதிரி நீங்க சரியா காய்ச்சாம இந்த ஆயில வந்து நீங்க எடுத்தீங்கனாலுமே கொஞ்ச நாள்லயே இந்த ஆயில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால கரெக்டான ஒரு ஸ்டேஜ்ல தான் இந்த ஹேர் ஆயில நம்ம வந்து காய்ச்சி எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரெண்டு பொருளை வச்சுதான் இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு நேச்சுரலான பொருட்கள். அதுவும் கரிசலாங்கண்ணி வந்து பாத்தீங்கன்னா 2008 வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு ஹேர் ஆயில். மினாக்சில் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சொட்ட தலையில கூட முடி வளரும் அப்படின்னு சொல்லிதான் மினாக்சில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை விட இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயிலுங்க. கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது பிரிங்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராஜ் அப்படின்னாலே ராஜா, நம்மளுடைய எல்லா ஹேர் ஆயிலுக்கு உண்டான பொருட்களை விட இது ராஜா அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இந்த கரிசலாங்கண்ணில அவ்வளவு பயன்கள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்மளுடைய டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ரொம்பவே அப்படியே நீக்கிடுங்க. அதே மாதிரி ஸ்பிட்னஸ், அதாவது நம்மளுக்கு நுனியில, முடிகளுக்கு நுனியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்பிட் ஆகி இருக்கும் இல்லையா, நுனி வெடிச்சு வெடிச்சு, அதை வந்து இது குணப்படுத்தும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல முடி இளநரை இருந்துச்சுன்னா அது அப்படியே நல்லா கருமையா மாறி இளநரை எல்லாமே போயிடுங்க. புதுசா முடிக்கக்கூடிய முடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஊத்தி பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க. லைட்டா நுர பண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதே நீங்க வந்து இலைகளை இந்த கரிசலாங்கண்ணி ஆயில்ல சேர்க்கும் போது இலைகளை வந்து தண்ணி ஊத்தாம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிருங்க. அப்படி இருந்தாலுமே இலையில இருந்து ஒரு விதமான தண்ணி வரும் இல்லையா, அந்த சொடசொடப்பு அடங்குற வரைக்கும் நீங்க ஹேர் ஆயில வந்து கண்டிப்பா வந்து ஸ்டவ்ல வச்சு நீங்க சூடு பண்ணணுங்க. இப்ப அவ்வளவுதான், நம்மளுக்கு ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க அப்படியே ஒரு 24 hours வந்து நீங்க அப்படியே வந்து இரும்பு கடாயிலே வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். hours ஆயிடுச்சு பாருங்க. கலர் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. இதை நம்ம வந்து ஒரு பாட்டில்லயோ எதுல நீங்க ஸ்டோர் பண்றீங்களோ அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் ஆயில நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் growth வந்து செம்மையா இருக்குங்க. இந்த கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில்ல வந்து நம்ம ரெண்டு பொருள் தான் சேர்த்திருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம், இன்னொன்னு வந்து ஆயில்களின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணி இலையோட பவுடர். இது ரெண்டை மட்டுமே நம்ம வந்து இதுல சேர்த்து நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இது நம்மளுக்கு செம்மையா ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து கலர் வந்து கருப்பா கிடைச்சிருக்கு. இது நம்மளுடைய முடிகளை வந்து கருவருன்னு மாத்திடுங்க. நம்ம ஹேர் டே அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வயசாயிருச்சுன்னா இது ஆரம்பத்துல இருந்தே நம்ம இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முடி வந்து வெள்ளையாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகுங்க. ரெகுலரா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டெய்லியுமே ஹேர் ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க டெய்லி வச்சுக்கலாம். இல்ல நான் வந்து ஆயில் சரியா வைக்க மாட்டேன், எனக்கு ஆயில் வைக்க பிடிக்காது அப்படின்றவங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours இதை வச்சு நல்லா ஒரு 5 minutes 10 minutes நல்லா ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன ஷாம்பு போடுறீங்களோ இல்ல சிகக்காய் போடுறீங்களோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. உங்களுடைய முடிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு ஷைனிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு எஃபெக்டிவான ஹேர் ஆயில் தாங்க. 100% லைவ் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கு. அந்த லிங்க்ல போய் நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.